செவ்வாய்க்கிழமை காலையில் அப்படியே தூக்க கலக்கத்தோடையே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். கிச்சனில் வந்து இந்த 3 ஜாடி வந்து எப்படியோ சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒன்று என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினது, ஒன்று நானாக தேர்ந்தெடுத்து வாங்கினது, இன்னொன்று என்னோடய அத்தை வாங்கினது. எப்படியே சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா? அப்படியே செம்பருத்தி பூட்டி பக்கத்தில் வச்சு ஒரு சின்ன ஆர்கனைஸ்மெண்ட் என்னோடய கிச்சனில் ஒரு சேஞ்சஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு வேலையை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு திண்டுக்கலுக்கு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் என்னோடய பையனையும் வந்து அத்தை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. இங்கே பஸ்லேருந்து இறங்கினோன்னே அண்ணா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திண்டுக்கல் ஆரம் காலனியில் வெக்காளியம்மன் கோயில் திருவிழா வரப்போகுது. அதனால் ரொம்ப கலகலப்பாயிரும் இந்த இடமே. இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்தோடனே அம்மா வேகமாக ஓடி வந்து பேத்தியை தான் தூக்குறாங்க. இந்த கலர் கலர் கோழி குஞ்சு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் அண்ணா பொண்ணு ரொம்ப விரும்பி வந்து இந்த கோழி குஞ்சு கூட விளையாடுவாங்க. அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே அவங்க எல்லோரும் பேத்திகிட்ட தான் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு மவுஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னோடய ரூமுக்கு நான் போனேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வசதியாக எங்கள் அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து விரித்து வச்சுருந்தாங்க. வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மா ட்ரை ஜாமுனும் சிப்ஸும் வந்து நான் வரதுக்காக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓவர் ஸ்வீட் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்வீட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது குச்சிக்கிழங்கு சிப்ஸும் வந்து நேற்று தான் போட்டாங்களாம்மா சொன்னாங்க. ஆனால் இந்த சிப்ஸும் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்புறம் எதுக்குமா எனக்கு போட்டிங்கன்னு நான் கேட்டேன். அடுத்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பொதுவாகவே இந்த குழம்பு சாதத்தை விட வெரைட்டி ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய பையன் அப்படி இருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலை. அதே மாதிரி ரைஸை விட டிஃபன் ஐட்டங்கள் தான் எனக்கு பிடிக்கும். டிஃபன் ஐட்டத்துலேயே கல்யாணம் புதுசில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கலா அப்படிங்கிறப்ப நான் ஆச்சரியமாக வந்து இருந்தேன். ரைஸில் அவ்வளோவா நாட்டம் இல்லாமல் இந்த டிஃபன் ஐட்டம்லேயே நிறையா இருந்தேன். ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜு எப்படி அப்படின்னா, ஒரு நேரமாவது இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான் வயிறுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்னை பழகிட்டாங்களா, இல்லை நான் அப்படியே ஜெல்லாயிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் எங்கள் அம்மாட்ட வந்து வெரைட்டி ரைஸ் தான் எதாவது செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க வேறு சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. அதனால் நான் கேட்கவும் இதை செஞ்சாங்க. இப்போ ரீசெண்டாக அம்மா வீட்டில் என்னன்னா, தினமும் ஒரு கீரை வந்து வச்சிட்றாங்களாம்மா. தயவுசெய்து இன்றைக்கி மட்டும் எனக்கு கீரை வேணாம்மா, முருங்கைப்பூவாக சாப்பிட்டு நொந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். சாப்பிட்டு முடிச்சு ஒரு ரெஸ்ட்டை போட்டு ஈவினிங் போல் காஃபியும் ப்ரெட்டும் வந்து சாப்பிட்டுட்டு அம்மா கார்டனிங் பக்கம் போகவே இல்லை. ஈவினிங் தான் போய் பார்த்தேன். இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறனால அம்மா வந்து விளக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து சூப்பராக வளர்ந்துருக்குங்க. அடுத்து கோழி கொண்டைப்பூ பார்க்குறக்கே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. குட்டி பையனாக இருந்தவன் இவன் பாருங்க நமக்கு மேலே வளர்ந்துட்டான் அப்படிங்கிறாப்புல இருந்துச்சு. ஏன்னா செடி வந்து சூப்பராக வளர்ந்துருந்துச்சுங்க. நானே கண்ணு பட்டுட்டேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடுவில் இருக்க பூலாம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பார்க்குறக்கே அப்படியே கார்டனிங் நுழையும் போது இருக்கிறது கண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னோடய அண்ணா பொண்ணு தான் வந்து இந்த பூ வந்து சும்மா சும்மா பார்த்துட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பிரதோஷங்கிறனால சிவன் ஐயாவுக்கும் கொஞ்சம் பறிச்சிட்டு போனாங்க. அடுத்து இன்றைக்கி அம்மா முதல் வேலை வெளியில் வந்து சாமிக்கு வந்து விளக்கு இங்கே துளசிக்கு ஏற்றிட்டு பூவெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு அடுத்து வந்து பூஜை அறையில் போய் கும்பிட போகிறாங்க. நான் அப்படியே நம்ம கார்டனிங்கை வந்து முன்னாடி பக்கம் மட்டும் சும்மா சுற்றி பார்த்தேன். அப்படியே பிரதோஷத்துக்கு சங்குப்பூவும் சிவன் ஐயாவுக்கு பறிச்சிட்டு போனாங்க. இங்கேயும் முருங்கை மரத்தில் வந்து நிறையா பூ விட்டு காய் வந்து நல்லா பிஞ்சு விட்ருக்கு. பச்சை மிளகாயும் நிறையா காய்ச்சிச்சு. நேற்றே வந்து ஒரு 100 கிட்ட பறிச்சதாக சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வந்து நல்லா தழைஞ்சிருக்கு, வெத்தலை நல்லா தழைஞ்சிருக்கு. அடுத்து நான் பின்பக்கம் அதுக்கு மேலே நான் போகலை. நாளைக்கு வந்து இதை ஃபுல் வீடியோவாக திரும்ப எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அம்மாவோட கார்டனிங் பக்கம். அடுத்து இந்த மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி. இதில் இருக்க பழம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நல்லா வந்து பச்சை கலரில் இருக்க பழம் வந்து அப்படியே கருப்பு கலரில் ஒரு டார்க் பர்பிளில் வந்து மாறும். இது வந்து நல்லது. இந்த கீரை இந்த சூப் வச்சு குடிக்கலாம், பொரியல் வச்சு சாப்பிடலாம், வயிற்று புண்ணுக்கு ரொம்ப அருமருந்து. இந்த பழம் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்குமா? 90s கிட்ஸ்க்கெலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இது காட்டு மல்லின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எனக்கே தெரில பண்ணாங்க. அதான் வந்து இன்றைக்கி பூஜை அறையில் வச்சு சாமிக்கு வந்து வாழைப்பழம்லாம் வச்சு கும்பிட்டாங்க.
வீட்டுக்கு எழுத்தாப்படியே வந்து சிவன் கோவில் இருக்கிறதுனால சரி எப்பயுமே வந்து பிரதோஷம் தவறாமல் போயிடுவாங்க. அன்றைக்கி வீட்லேயும் வெஜிடேரியன் தான். முடிஞ்சால் வந்து இவங்க வந்து எதாவது பிரசாதமும் செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்பாவும் என்னோடய அண்ணா பொண்ணும் வந்து சாமி கும்பிட கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே அம்மா கண்டினியூவாக வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இட்லியும் இந்த ரோட்டு கடையில் தக்காளி சட்னி தண்ணியாக வைப்பாங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. உண்மையாக டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பூண்டோட ஃப்ளேவர் நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி டே அவ்வளோதான். பாய்.